இதான் நம்ம இடம். வாங்க போய். என்ன அண்ணன் கார்ல வர்ற போய். இது வரைக்கும் ரொம்ப நடத்தித்தான் கூட்டு வந்தான், இப்ப கார்லயே கூட்டு வரான். ஒழுங்கா வேலை பார்த்துட்டு இருந்த காதுல எதையோ சொல்லி, இல்லாட்டி உன் பிள்ளைக்கு ஒம்பளக்க தெரியாது. ஏய் தவிர அவங்கள குண்டக்க மட்டும் அடிச்சு விட்டா உட்காந்து நீ இருக்கிற பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டாங்க. அப்போ இவர் வந்துட்டு ஏதோ பேசணுமா? அப்போ 2 நிமிஷம் மூட மாட்டான். கும்பிடாங்க. வணக்கம். நம்ம பையன் ஏதாவது தப்பு தண்டா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்ல விஷயம் தான். அப்படியா சார்? நீங்க வந்து உட்காருங்க. கொடுங்க கொடுங்க, என் கையிலே நான் கொடுக்குறேன். உனக்கு இல்லடா, அவருக்கு. உப்பு இருக்கான்னு பார்த்தேன். ஒண்ணு கொஞ்சம் ஊத்து சார். சார் கேட்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா? என்ன விஷயம் எங்க வந்தீங்க? உட்காருப்பா. ரொம்ப நன்றி. இது என் தங்கச்சி. வணக்கம். அவங்கதான் எங்க அத்தை. பின்னாடி மூஞ்சுற மாதிரி நிக்குத, அது என் அத்தை மக. பையன் ரொம்ப புத்திசாலி. ஆமா. உங்க பையனா? இல்ல, அவரு எங்க அப்பா. ஜோக் அடிச்சல்ல, அதான் மூஞ்சூர் அத்தை மக சிரிக்கிறா. சும்மா இருக்க மாட்டா? சின்ன பையன் தானே, பேசட்டும். ஐயா, உங்க மக சக்தி வேலை குளத்தங்கரையில பார்த்தேன், பேசினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கூட்டிட்டு போய் ஒரு வேலை கொடுக்கலான்னு இருக்கேன். சக்தி வேலை உங்க கூட கூட்டு போறீங்களா? ஆமா. என்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்கு அவசியம் வேலைக்கு ஆள் வேணும்னா இவனை கூட்டு போங்களேன். புட்சாலி பணிவா நடந்துக்குவான். கரடி கரையா கிளம்ப. போலாம் போலாம் போலாம். அம்மா தனியனே சும்மா கடை. உன் மாமா எங்கேயும் போக மாட்டான். உங்க பெரிய பையனே அனுப்புங்க. இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் எதுக்காக சொல்றேன்னா, ஏய் இல்ல உள்ள போங்க. போப்பா. ஏய் தூங்க மஞ்சு. உள்ள போ சொல்றாங்கடா. உள்ள போயிட்டு வந்து தூங்குவா. ஐயோ கொஞ்சம் கோவக்காரன், நெளிவு சுடுவா நடந்துக்க தெரியாது. நல்லவன் தான், ஆனா முரடன். அவனுக்கு ஒரு காரியம் பிடிக்கலைன்னா அவனை படைச்ச ஆண்டவனே வந்தானோ அவனை அசைக்க முடியாதுங்க. அதனாலதான் சொல்றேன், வேண்டாங்க. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. உங்க பையனை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. வேணாங்க, நான் ஏனவா என் பிள்ளைகளை காப்பாற்ற சக்தியை ஆண்டவன் எனக்கு நிறைய கொடுத்துருக்கான். அவன் வரமாட்டான், நீங்க போயிட்டு வாங்க. நான் நில்லுங்க, நானும் வரேன். அப்பா நான் ஒரு கூட வேலைக்கு போறேன். இல்லப்பா, இவர் என்ன வேலை கொடுக்குறான்னு பாக்குறேன். பிடிச்சதுல இருக்கிறேன், இல்லைன்னா வந்துடுறேன். தவிடு பட்டறைய பாத்துக்கணும். அத்தை நான் போயிட்டு வரேன். உணவுக்கு ஒழுங்காரு. வர்றீங்க. உங்க வார்த்தையை மீறி போறேன்னு வருத்தமா இருக்கு. இந்த பட்டியல வர வருமானத்தை வச்சு எத்தனை நாளைக்கு தான் நம்ம குடும்பம் நடத்த முடியும்? நான் இவரோட போனேன்னா கை நிறைய காசு கிடைக்கும், நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கும். என்ன ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்கப்பா. பணம் பெருசு இல்லப்பா, பணத்தோட நடந்துக்க. போயிட்டாப்பா. உன்னால உட்காரு. உள்ள விட்டு வளர்க்கலாம். டேய் சக்தி ஒண்ணு பாடு யோகம் தாண்டா. காத்தாடி இருக்கு. ஜன்னலுக்கு சேல துணியில கட்டி விட்டுருக்கானுங்க. எவ்வளவு பெரிய வீடு. சனி பையன் எங்க வச்சாலும் இடத்த ஒரு அழகுல கிடைக்குது. மேல
நல்ல இடம். அப்பாடா. எனக்கு அத பத்தி கவலை இல்ல, நீ போகலாம். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ சொல்ற எந்த விஷயத்தையும் நான் கேட்க தயாரா இல்ல. என் கூட இவ்வளவு நாளா பழகி இது கூட தெரிஞ்சுக்காம இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எதுக்கு இப்படி கத்துறானுங்க? குறையில கிடக்கிற கூழாங்கலுக்கு குளிர் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீ கதவு பிடிக்கானுங்க. பேசாம உட்கார்ந்து இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த ஒரு தடவை நோ, நியாயமா இந்த பணம் உங்களுக்கு சேர வேண்டியதானே? நீ நான் சொன்னதை கேட்டு நடந்திருந்தீங்கன்னா இந்த பணத்தை நான் எடுத்துக்குவேன். நீ தான் கேட்கலையே. எப்படியும் உங்களுக்கு லாபம் தானுங்களே. எனக்கு பணம் முக்கியம் இல்ல, நான் நினைச்சது நடக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். சார் ப்ளீஸ். என்னையா ப்ளீஸ்? நான் சொன்னதுதான். மரியாதையா பணத்தை எடுத்துட்டு வெளியில போயிடு, இல்லன்னா நடக்கிறதே வேற. Get out. சக்திவேல், நீ வாடியில படுத்திருக்க நினைச்சா இங்க வந்து நிக்கிற. அதான் என் சக்திவேலு. நான் படுத்திருந்த இடத்த எதுக்காக போட்டுனேன்? அதனால என்னப்பா? யோ, உன் வீட்டுல களை வேண்டானே இல்ல கணக்கு வச்சனா? பரவாயில்ல, போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். போக நான் இப்பவே போறேன். போறியா? ஆமா, இங்க நடந்த குத்தையெல்லாம் பாத்துக்கிறேன். இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. எல்லாம் மூடு பண்றமா இருக்கு. இந்த நேரத்துல எங்க போற? எங்கேயோ போறேன், எங்கேயோ படுக்கிறேன். உனக்கு முதல் பஸ் பிடிச்சு ஊருக்கு போறேன். முடிவு பண்ணிட்ட? ஆமா. சரி, முடிஞ்சா போ. முடிஞ்சா போகவா? ஏயா பேச மாட்டேன்? தப்பி தவறு எங்க ஊரு பக்கம் வேடிக்கை பார்க்க கூட வந்துடாத. வரையா? எங்க ஊர்ல கொசு கூட என் மேல உட்கார பயப்படுமியா? நீ அடிச்சுட்டேல. நீ அடிச்சது கூட பெருசு இல்ல. எப்படி அடிச்ச? அப்படித்தான். ஊர்ல நீ போட்டிய, அது சண்டை இல்ல, இதுதான் சண்டை. ஒழுங்கா சண்டை தெரிஞ்சவங்கிட்ட உன்னால 2 நிமிஷம் தாக்கு பிடிக்க முடியாது. அநியாயமா செத்து போயிடுவேன். தம்பி, நீ இங்க இருந்தீன்னா உனக்கு சண்டையெல்லாம் கத்து தர சொல்றேன். என்ன சொல்ற? இவனை அடிக்காம போக மாட்டேன், அதுக்காகவே இருக்கேன். இப்பதான்டா நீ சிங்கம். ஆனா ஒண்ணு, கதவை மட்டும் மூடக்கூடாது. சரியான ஆளை செலக்ட் பண்ணிருக்கீங்க. Hey!
ஏ வாத்தார என்னையும் ஒரு திசை ஆட்டிங்க 2 மக்கள் பிச்சு உதறிடுறேன். யோ அந்த சுப்பு சொன்னாங்க சொல்லி தருவியா? ஆமா. யோ அவனை உதைக்கிறது தானே இதெல்லாம் கத்துக்கணும்னு இருக்கேன். கத்துக்கணும்னு ஆசைப்படுறவனுக்கு வித்தையை கத்துக் கொடுக்காம இருக்கிறது அழகில்ல, கத்து தர சொல்றேன். வா வீட்டுக்கு போலாம். வீடா தரது நாடகம் போட்ட மாதிரி எவ்வளவு பெரிய ரூம். ஏன் மூஞ்சி நீயும் ஓ மூஞ்சிய நானும் எவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு இருக்கிறது. சரி சரி நீ வீட்டுக்கு போ, நான் அப்படியே ஊர் சுத்தி பார்த்துட்டு வரேன். யோ ஓடி போயிருன்னு பயப்படுறியா? சோறு போட்டேன் நீ சொல்லாமக்கெல்லாம் ஓட மாட்டேன். நான் கிராமத்தான் வார்த்தை சுத்தமா இருக்கேன். பாத்துக்க.